நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் குரு வக்கரமாக இருப்பார். அந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை, அதுக்கப்புறம் புதன் இங்கே வரும்போது செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை, இது உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த வெற்றி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தந்தை மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புகள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 9ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கலை சார், எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒத்தே வரல சார், அவர் எது பண்ணாலும் எனக்கு கோபம் வருது சார், சண்டை தான் வருது சார், எனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் ப்ரமோஷன் கிடைக்கல சார், கூட இருக்கிறவங்களே தடுக்கிறாங்க சார் இப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு உங்களுக்கு. என்ன காரணம்னா, சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுனால. சனி பார்வை சுக்கிரனுக்கு இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், ஆனால் அது நல்லது பண்ணாது. ஆனால் இப்போ சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுப்பதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளால் வருமானம் ஏற்படும். இது ஒரு ட்விஸ்டான விஷயம். விரையாதிபதி நீச்ச பங்கம், அதனால் நிறைய ட்ராவல் வரும். நிறையா ட்ராவல் வர்றதுனால செலவு வரும். செலவு பண்ணுறதுனால வெளியூருக்கு போகிறதுனால வருமானம் வரும்.
ஸோ இது தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி அக்டோபர் 28 அவர் வக்கர நிவர்த்திக்கு உண்டான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இனி வரக்கூடிய காலங்களில் குரு வக்கரமாக இருக்கார். நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் குரு வக்கரமாக இருப்பார். அந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அவர்களே மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க, உங்களை பேசி அப்படியே மயக்கி உங்கள்கிட்ட காரியம் சாதிப்பாங்க. கவனமாக இருங்க. இது டிசம்பர் 5க்கு அப்புறம். அது எப்போ ஆரம்பிக்கும்னா நவம்பர் 23 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நவம்பர் 23 நவம்பர் 26 வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக எதிரிகளை நேர்கொண்டு கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படும். இந்த 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை, அதுக்கப்புறம் புதன் இங்கே வரும்போது செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை, இது உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த வெற்றி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். ஆனால் கூட இருக்கிறவன் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறான். யார் கூட இருக்கீங்களோ அவங்க விஷயத்தில் நீங்கள் கட் பண்ணி துரத்தக்கூடாது. அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார் நம்மளை கீழே தள்ளுறாங்க அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம இந்த ஜோசியங்கிறது எதுக்குன்னா என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜோசியமாக உடனே கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. திருமணத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. யார் கூட பழகிறோம், நம்ம சொந்தக்காரங்க யார், கெட்டவன் யார், கூட இருந்தே குழிபறிக்கிற யாருன்னு தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போனால் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு பெக்கன்னு முழிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கீழே எல்லாரும் தள்ளி மிதிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அனுபவங்கள் வரும். குடும்பத்தினரால் அனுபவங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு மன ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தந்தை மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தந்தையினால் செலவுகளும் நிம்மதியற்ற வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார். ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. மற்ற விஷயம்லாம் நல்லா இருக்குது, அஃபீஷியலாக உங்களுக்கு நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்துக்கு போக போகிறாரு, இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் குடும்பம் சார்ந்த அப்பா, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, நண்பர்கள், வாழ்க்கை துணை, இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மெயினாக வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை, அதாவது கிடந்த கோலத்தில் படுத்துட்டு இருக்கிற கோலத்தில் பெருமாளை வணங்கி வாருங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாள் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அந்த ஊரில் இருந்தால் போயிட்டு தினமும் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். இல்லையா, ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய ஃபோட்டோவை வச்சு தினமும் அவருக்கு உண்டான 4000 திவ்ய பிரபந்தத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அதையாவது சொல்லிட்டு வாங்க. எது தெரிகிறதோ அதை சொல்லுங்கள். அதை சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கிருபா கடாட்சத்தையும் பெறுவதன் மூலமாக எப்பேற்பட்ட குடும்ப சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலையும் எதிர்த்து நடைபோடக்கூடிய ஆற்றலையும் அந்த பரந்தாமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம்.
உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.